என்னுடைய இதயங்கள் வழக்கு தெரிந்து நான் யா இதுதான் ஏலக்கண். நான் யா ஏலக்கண் ஏலக்கண் எழுதியிருப்பாரு. இந்த வனத்திலே நான் கண்ணன் தன்மையாக யாரை குறித்து தவறு செய்கின்றேன்? ஆண்டவன் சிவபெருமானை குறித்து தவறு செய்கிறேன். நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் தான் சிவனையே திருமணம் செய்து கொண்டு வாழலாம் என்று வனக்கோட்டை கட்டிருக்கிறேன். அடைந்தா மோட்சமடைய வேண்டும் இல்லையண்டா என்ன நடக்கிறது பார்க்கலாம். நான் உன்னையே திருமணம் செய்து கொள்ள போகிறேன். பார்க்கலாமா? தில்லை அம்பல நடராஜா திருமையாதனே பரமேசா என் கூட வச்சுக்கிறது நான் தொடங்கி வச்சுக்கிறேன் நினைக்க வச்சுக்கிறேன் தெரியல. எந்த நேரமும் சாப்பாடு போட்டா இடையில போட்டாலும் மத்தலன்றான், தட்டில் போட்டாலும் மத்தலன்றான், எல்லாம் என்ன பண்ணாங்க மத்தலன்றான். எல்லாத்தையும் கொட்டி தொட்டியில கலை விட்டா டுன்னு குடிச்சு எல்லாம் பண்ணு சொல்றேன்னு தெரியல. நீண்ட தூரம் வந்து விட்டோம். இதோ இந்த வனமோ ஏலச்சேரி வனம் என்று சொல்வார்கள். இந்த வனத்திலே சற்று வட்டப்பாறையில் அமர்ந்து ஓய்வெடுத்து அதற்கு பிறகு வளர்ந்து செல்கின்றேன். ஓம் நமச்சிவாயம். இவர் காற்றில் பிறந்தவர்
ஆமா, அந்த சிவனையே திருமணம் செய்து கொள்ளலாம். திருமணம் செய்து கொள்ளலாம். என்று பார்த்தா அவன் காட்சி அளிக்கவில்லை. இந்த ஓம் சிவாய எப்போ வருவானோ? இந்த வனத்தை நாம் சுற்றி பார்க்க வேண்டும். வனத்தை சுற்றி பாரு. சுற்றி பாருடா. ஓடியா 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 ஓடியா. பார்த்துட்டேன். சுத்தி உன் பையன் முடிச்சேன். அவருங்களா? இது சுத்தி நாம் சுற்றி பார்க்க வேண்டும். ஓஹோ, சுத்தி பார்க்கணும். ஏன்டா அனுப்பாங்க? டாய் ஆமா சரி பாத்தாமா. நமக்கு சொந்தமான மரத்துல யாரும் பாத்தா பார்க்கும் பொழுது எப்படி மாற அந்த சிவனையே அந்த பரவசத்தை பார்க்க முடியல. வீடு சப்பிரமணியா சிவனையே பார்த்து சொல்றாங்க. ஓம் நமச்சிவாய நமஹ. அவன் சொல்றது பாத்தியா? நம் சிலியத்துக்கு வா வா அவன் சொல்றான் பாரு. அவருக்கு நமஸ்காரம். நம் சிலியத்துக்கு வா என்னன்னா இப்ப அவுத்து போட்டு அம்மனை கட்டையா வா. அவுத்து போட்டு அவுத்து போட்டு அம்மனை கட்டையாவா என்னன்னா அது இப்ப வராத ராத்திரிலவா ராத்திரிலவா. ஓம் நமச்சிவாய நமஹ. அவுத்து போட்டு அம்மனை கட்டையாவா. அதுதான் அவன் ரெடியா தான் இருக்கிறான். அவன் தயாரா தான் இருக்கிறான். ஒரு அடி அவுத்து போட்டு அம்மனை கட்டையா ராத்திரில போ. அவன் ஏற்படுனா இப்படி செய்வோமா? எப்படி செய்யலாம்? லைட்டை பூரா ஆஃப் பண்ணிட்டு செய்வோமா? என்னடா வாசனை யோசனையா? அவனை எப்படி எழுப்படுத்தினேன்? இல்லன்னா இப்படி செய்வோமா? கொட்டாய்க்கு பின்னாடி போய் குளத்துல செய்வோமா? வாசனை எப்படி எழுப்படுத்தினேன்? அப்புறம் இல்லன்னா இப்படி செய்வோமா? படுத்துக்கிட்டே செய்வோமா? வாசனை யோசனையா? டேய் ஐயா எனக்கு வந்தது வாசனை வந்துருது. எப்படி நம்ம கை மேல படக்கூடாதா? அப்புறம் எப்படி அவன் எழுந்திருப்பான்? எப்படி கங்கணங்களை காத்து என் கைகளை மிஸ்டர் முருகன் இங்கே நெட்டாமிச்சது. கடைகாப்பு வங்கி வங்கி என்று சொல்லக்கூடிய இது கருணரை மாட்டிக்கொண்டு அவர் அருகே போய் நின்றார். கலகல என்று சத்தம் தம்பி கங்கணா கடைகாப்பு வங்கி என்று சொல்லக்கூடிய பழைய கைகளை மாட்டிக்கொண்டு அவர் காதோரமா நின்று கலகலா கலகலா ஓ கலா ஓ கலா ஓ கலா ஏண்டா காட்டு
இல்ல ஓ கலா சத்தம் கேட்டு கண் விழிப்பா கட்டி பிடிப்பா ஏ. காதல் செய்வா ஓடியா, ஓடியா. ஏண்டா ஆண்டவன் மூஞ்சில மூளை வச்சு ஏறிக்கிறேன் நான் உனக்கு மூஞ்சில மூளை வச்சுக்கிறாங்க தின்னு கங்கணம் கலைகாப்பு வங்கி வளையல் மாட்டி அப்புறம் அருகே நின்று கடகலான்னு சத்தம் போட்டா எழுந்திருப்பான்னு சொல்றேன். ஆமா ஒருவேளை நல்ல காதா இருந்தா சத்தம் கேட்கும், ஆ. அவன் செவடனா இருந்தா எப்படி கேட்கும்? ஆமா முண்டா டேய் ஆ எப்படி எப்படி செய்வா எப்படி எப்படி செய்வா அவுத்து போட்டு செய்யுமா? என்னடா டேய் ஆத்தா முடிக்கு சவாரி அத்துக்கு இருக்குங்க, அத்துக்கு இருக்குங்க. ஐயோ அத்தை அந்த பையன் டேய் நான் என்ன சொல்றேன் தலைவே சொல்லி அத்தை புடுக்கு சவாரி. டேய் அத்தை புனுகு ஓ முனுக அத்தை ஏ. புனுகு ஏ. சம்பாது ம். கத்தூரி ம். கலப்பொடி ம். ஏராயில ஏராயில இல்ல பெனாயில பால்டே. பால்டாயில புடிச்சு சாவா புடிச்சு சாவடா இதான் சொல்றேன் யாராயில நான் சொல்றேன்ல கெட்டாலே டேய். பால்டாயில. ஐயோ நான் சொல்றது மாதம் தெரியும் ஓ வாசனை தெரியுது. அத்தை ஏ. புனுகு ம். சம்பாதி ஜபாதி. கத்தூரி கஸ்தூரி. கலப்பொடி ஏ. ஏராயில ஏ. இதெல்லாம் வா என் மேலே வாரி பிடிச்சு கொண்டு ம் நான் வடபுறமாகும் ஏ அவன் தென்புறமாகும் என்றான் ஏ இந்த வாசனையில் அவன் நாச்சியாக ஏறி ஏ ஏரி போலாம் அப்படியே கொல்லாம் குட்டை, கனி. சாவுத்தோப்பு தென்னந்தோப்பு மூஞ்சி சாவு சந்தம் சாவடா ஏங்க இல்லம்மா அப்படியே ஒரு மேல போய் ஏறி இருந்து. இந்த வாசனையை தான் அவன் நாச்சியாக அவன் ஏறி ஏரி அப்படி அறியாம நின்றா ஏ. ஆஹா ஏதோ ஒரு கட்டி பண்ணி வந்திருக்கா ம். வாசனை அறிவா இருக்கு நின்று ஏ. கட்டி பிடிப்பாரு காலை செய்வாரு ஏண்டா? உனக்கு சுத்தமா மூளையே இல்ல அக்காடி. ஏண்டா தருப்புனுக்கு ஜம்மாது அந்த வாசனை திரவியங்களை அங்கமெல்லாம் வாரி பூசி ஆ, அவர் அருகே நின்றால் அந்த வாசனையானது நாசின் வழியாக ஏறி கண் வைப்பாருன்னு சொல்றேன். ஆமா நாமளே ஊர் ஊரா போறோம். ஆ, இன்னைக்கு நெற்கணும், ஆமா. நேத்து முந்தா நேத்து சிரமநாதன் பேட்டை, ஆமா. அதுக்கு முன்னாடி ஆத்தி எல்லா குப்பம், தோட்டமும் கத்துட்டு வரோம் இப்ப நாளைக்கு இங்க ரெண்டு நாள் முடிச்சுட்டு எங்க போறோம் இது முடிச்சிட்டு கரசாலூர் போறோம் கரசானூர். இல்லையா இப்படி ஊர் ஊரா போறோமே, கண்ட தண்ணியை குடிச்சா அந்த மூணுக்கு சளி பிடிச்சிருந்தா அந்த வாசனை எப்படி ஏறும்? ஆமா வாயா இல்ல குதிரை வாயா கழுத வாயா? டேய் ஆமாண்டான்னு சொன்னேன் டேய் இப்படி செய்ய போறேன் எப்படி டேய் சண்டி இப்ப பாருடா அப்படியே மேல போய் டேய் மாராப்பை எங்களது கை மாறாப்பை. தேவாடா இது என்ன கரம் வலது கரம், இது என்ன கரம் இடது கரம். டேய் எங்களது கை மாராப்பை இடது கை மாறாப்பை நான் இழுத்து முந்தாடி சொருகி சொருகி. தம்பி எல்லாம் பார்க்கணும் என்ன மணி நேரம் பார்த்துல இப்ப எழுப்பாரு பாரா எழுப்பாரு பாரா தம்பி எங்களை மாறாப்பை இடது கை மாறாப்பை நான் இருக்கு முந்தானி சொல்லி காட்டினால் வருவாரோ கோயிந்தா கோயிந்தா கோயிந்தா. இதை காட்டுன்னு வச்சுக்க மாட்டு பொங்கலுக்கு மேல அவன் கூட மிரண்டுருவான். இதுதான் யோசனை கண்ணை விழிப்பாரு கட்டி விழிப்பாரு காதல் செய்வாரு கம்யூனிட்டி முண்டுக்கு ஒரு கன்றாவையும் தெரியல. என்னடா கண்ணெட்டு பண்ண காலைல என்ன கண்ணடி காலைல நல்ல வசனம் பேசுறான் போற என் இடது கை மாற அப்ப இழுத்து முந்தானை சொருகி என் அங்கத்தை ஒரு புறம் காத்தினால் அவன் கண் வைப்பான்னு சொல்றேன். ஆமா ஒருவேளை நல்ல கண்ணா இருந்தா அவன் பார்ப்பான், நொல்லையனா இருந்தா எப்படி பார்ப்பான்? ஆமா வாயா கவிதை வாயா. இதுதான் எனக்கு வச்சுட்டேன் என் வந்து வந்துட்டா இப்ப வந்துட்டு வந்துட்டு இருக்குங்க. ஆ. அப்படியே படு என்ன செய்வோங்க. ஏய் எத்தி உடம்பா வாசனை. மூஞ்ச பச்சை இல்லையா மூணாவது தோண காட்டுங்க டேய் ஐயோ பெண்ணண்டா பேருக்கு மேடம் ஐயோ புலி வருது சிங்கம் வருது சிங்கம் வருது. அப்படி ரெண்டு கத்து வச்சியா புலி போயிட்டு புலி வருது. ஏய் இவரை பார்த்தாலும் அந்த சிவனை பார்க்கறது கொண்டு காத்தடிக்குது காத்தடிக்குது கதவை அக்கா காதல் கொள்ளாது
உன்னை பார்த்ததிலிருந்து நாம் எப்போது திருமணம் செய்து கொள்ளலாம், நாம் எப்போது கட்டி அடையலாம், நாம் எப்போது முத்தம் கொடுக்கலாம். ஏங்க சற்று நேரம் நீங்க இங்கே இருந்தீங்கன்னா நம்ம கல்யாணமே பண்ணிக்கலாங்க. கண்ணு தெரிஞ்ச முடிங்க நான் தான் அக்கான்னு சொன்னதில்ல. நான் அந்த ஆளை தட்டின்னு வரேன். அந்த ஆளை உனக்கு என்ன ஒரு விட்டுட்டீங்கன்னா ஏண்டா அவன் எங்கும் போட்டான். அவர் தானே சொன்னீங்க. அவனை தான் தள்ளி வந்தேன். அவன் அந்த ஆளை விட்டுட்டு என்ன கொடுத்தீங்கன்னா அவன் பக்குவம் அவனுக்குதான் நான் ஓடிடுறேன். எப்படி நீ அவுத்துறேன். கண்ண முடியல அவுத்து போட்டு அப்ப செய்தியா சம்பவம் தலைவி ஆகுது. எங்க அக்கா 5 நிமிஷம் நீங்க நீங்க பண்ணியா? ஐயோ அத்தி கட்டி அடியில செய்தி சொல்லி அவனை பிடிக்கல. ஆடியில சேர்த்து சொல்றதுக்கு வைகாசி மாசத்துல வந்த இது வைகாசி தான். வைகாசியில சேர்த்து சொல்லி ஒரு மூக்கு மொழி போடுற நேரம் பொன்னினா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டானா? நாமளும் எவ்வளவு நேரம் கிளப்பா அவனுக்கு கிளம்ப மாட்டேங்குது. என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கார்த்தி மாஸ்டரா மாடுதான் ஆசைப்பட வைக்க போறது. ஆமா எப்ப அவுத்து இது வைக்க போறேன் நான் மாடு நானும் எல்லாம் கோரிமேட்டுக்கு என்ன போய் வந்துட்டானான்னு தெரியலையே. வைக்க மாட்டேன் என்னைக்கு ஆசை வரலையா உனக்கு கிளம்பாதா? நான் இப்போ இமாமலுக்கு போற வயல போறேன். அசதியா வந்து இப்ப செத்த நேரம் வச்சுட்டு போய் காசு கிளம்ப முடியாது. என்ன வழி முடியாது போய் சேரணும். நான் யாருக்கு அவருக்கு தெரியாது. இப்போ நிச்சயமாக சொல்லுது. இதுல மீறி போயிட்டு வரேன். இதோ 3 கோடு போடுறேன். இந்த 3 கோட்டை தாண்டி அவர் போயிட்டாருன்னு
அவன் பதிலா சத்தியம் அதர்மம் நீதி 3 பேருக்கு வரும் தாண்டி போகணும் இந்த கோட்டை தாண்டி போயிச்சா இப்ப தாண்டி போறியா இல்ல சூட்டால நானே போறியா? அம்மா நான் ஆசைப்படுறேன் அவங்க செய்யாத அக்கான்னு பாக்குறேன் அது கட்டுற நீ நினைப்பது போல் நான் சிவன் கிடையாது. நான் யார் தெரியுமா? யாரு சந்திர குலத்திலே பிறந்தவர். என் பெயர் அர்ஜுனன். சன்னியாசி வேடம் தரித்து நான் செல்கின்றேன். ஆனால் 3 கோட்டை போட்ட தாண்டப்பட சத்தியத்தை என்னால் பெற முடியாது. அதனால் இப்போது பார். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கனகாம்பர சிங்காரி மலையரசன் பெண்ணை மண்டல சூதித்த மகிழாசூரன் மத திறந்திட வரைந்தாய். மலையரசன் பெண்ணை மண்டல சூதித்த மகிழாசூரன் மத பிறந்தவன் செல்வண்டு வல்லார கண்டனை அளித்தாய். செல்வண்டு வல்லார கண்டனை அளித்த சிங்காரத்து போய் கடவுள் கருப்பான் கைலை நாயகி கைலை நாயகி கைலை நாயகி. அம்மா தாய் ஆடி மாதம் பிறந்து விட்டார். ஆடி மாத பூஜை ஆடு கோழி பூரம் ஆராதனை கூடி அறுபடி வேலை தமிழ் கருள் பாடி பாடுபடி வேலை தமிழ் கருள் பாடி பரதமரத்தே சிலம்படி கைலை நாயகி கைலை நாயகி கைலை நாயகி. அம்மா தாய் நேரம் கூத்து பார்த்துட்டு எதுக்கு வீட்டுக்கு போறது அம்மா தாயே அகில போட்டு பண்ணை ஆதிபராசக்தி அம்மா தாயே காளிகா தேவி இதோ இந்த பெண்ணானவள் இந்த ஏலக்கண்ணி ஆனவள் 3 கோடிட்டு வடக்கே செலக்கு கோடிட்டு விட்டாள். இதை தாண்ட வேண்டுமான சத்திரியன் சந்திர குலத்தில் பிறந்தவன். நான் சத்தியத்தை மீறக்கூடாது. அதனால் உன்னுடைய உருவத்தை எனக்கு கொடு. உன்னுடைய உருவத்தை எனக்கு கொடு. இந்த அர்ஜுனன் இந்த சன்னியாசி உருவத்தை சிறிது நேரம் நியற்றுக் கொண்டால் நீ இந்த கோட்டை தாண்டி அதற்கு பிறகு என் உருவத்தை உனக்கு கொடுக்கின்றேன். உன் உருவத்தை எனக்கு கொடு அம்மா தாயே. ஓம் சக்தி. அரணே கங்காதரனே உங்கள் அருளோய்
கோட்டை தாண்டக்கூடாது என்று எனக்கு சத்தியத்தை விடுத்தார். ஆனால் என்னுடைய தாயார் வழங்கப்பட்ட காளிகாதேவி அழைத்தேன். காளிகாதேவி உருவத்தை எனக்கு கொடுத்தது. என் உருவத்தை காளிகாதேவி கொடுத்தேன். ஆனால் காளிகாதேவி உருவத்தை கோட்டை தாண்டி விட்டேன். ஆனால் இருந்தாலும் என்னையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசை இருக்கின்றார். ஆனால் இப்ப எங்க செல்வது தெரியுமா? இப்போ வடக்கே செல்கின்றேன். உமா மகேஸ்வரன் நக்கன் சடையன் ஆதிபாகன் பேயாடி பெருமகுடி அப்படி என்று பல ராமதேவரை பெற்று உலகெல்லாம் படையக்கூடிய ஆண்டவன் ஈசனை பெற்றே பாஸ்வராஸ்திரம் பெறப்போகின்றேன். காரணம் என்னவென்றால் நாளை ஒரு காலத்தில் பங்காளிகள் துரியோதனாதி கூட்டத்துக்கு கௌரவுக்கு பாண்டவனுக்கு யுத்தம் ஏற்பட்டால் ஆயுதம் என்ற சரியான ஆயுதம் கிடையாது. அதனால் வேதவியாசன் பாட்டனார் உரைத்தார், அர்ஜுனா நீ சென்று பாஸ்வராஸ்திரம் பெற்று வா அப்படி உரைத்தார். அந்த வார்த்தையை சிறுவர் கொண்டு நான் இப்போது சன்னியாசியாக செல்கின்றேன். இப்போது உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. உன்னுடைய ஞாபகமாக இருக்கிறதே. ஆனால் நீ என்ன நினைக்கின்றாய்? நீண்ட காலங்களாக பாச ஈசனை நேரிலே பார்த்தேன். அதனால் எனக்கு வயதாகிவிடும். எத்தனை வருடங்கள் ஆகுமோ, எத்தனை யுககாலம் ஆகுமோ ஈசனை பார்த்து பாஸ்வத கணை வாங்க. அதுவரை நான் இப்படியே இருக்க முடியுமா? எனக்கு வயோதிகம் வந்து விடாதா, வயதாகி விடாத என்று உரைக்கின்றார். ஆனால் என்னுடைய காளிகாதேவி அருளினால் உனக்கு எந்த நிலையிலும் நரையில்லாத கூந்தலும் வயோதிகம் அடையாத வயதும் இல்லையா, எந்த நிலையிலும் இப்போது இருக்கும் ஸ்தலம் உனக்கு அப்படியே இருக்கும். எந்த குறைவு இருக்காது. எனக்கு விடை கொடு. நான் சென்று பாசுராஸ்திரத்தை பெற்று விரைவில் வந்து உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். என்னுடைய துணை எங்கு போனாலும் உனக்கு இருக்கும். சென்று வாருங்க. அப்படியாக சரி, புறப்படுகின்றேன். இப்பொழுது இமயமலைச்சார் அதிகாரம் வந்து விட்டோம். புறப்படு. சம்பா மகாதேவா, சம்பா மகாதேவா. மங்கைக்கு பாகம் தந்தவா ஓ மகாதேவா.